அத்தியாயம் 9. தளிர் நாத்தனார்களை நன்றியோடு பார்க்கவும் அவள் பார்வையை கண்டு கொண்ட உதயின் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. ஏன் அனைவரையும் அழைத்து வந்தாய் என்று சுஜி கேட்ட போதே ஒருவேளை தளிரின் கோரிக்கையின் பேரில் தன்னை வர சொல்லியிருப்பாரோ என்று உதய் கொண்ட சந்தேகம் இப்போது தளிரின் பார்வையில் ஊர்ஜிதம் பெற்றது. அண்ணி, கைக்கு சோப் போட்டுக்கோங்க, ஈஸியா ஏறிடும், வலையிலும் உடையாது என்ற நிவியின் வார்த்தையில் அதே போல் தளிர் செய்ய அவள் எதிரே வந்தமர்ந்த உதய் தளிரின் வழக்கையை பிடித்து மீண்டும் தன் ஆராய்ச்சியை தொடங்கினான். டேய், நல்ல நேரம் போறதுக்குள்ள போட்டு விடுடா, அப்புறம் கண்டுபிடிப்ப என்று சுஜி சொல்ல அவனோ, என்ன இங்க வர வச்சு உங்களுக்கு சொல்ல தெரியாதா என்பதாக தளிரை பார்த்தவன், ஏன் இதையும் நீதான் சொல்லுவியா என்று சுஜியை கேட்டுவிட்டு 2 வளையல்களை கையில் எடுத்து அழுத்தமாக தளிரின் வார்த்தைக்காக காத்திருந்தான். அவன் பார்வையை உணர்ந்தவளும், உதய் போட்டு விடுங்க என்றதும் புன்னகையோடு குவிந்திருந்த அவள் வழக்கரத்தை பிடித்து மெதுவாக முதல் வளையலை ஏற்றியவன் விழிகள் அது சென்று சேர்ந்த இடத்தை கண்டதும் ஆச்சரியம் கொண்டது. தான் கண்டது நிஜம்தானா என்று நம்ப முடியாமல் கண்களை சிமிட்டியவன் மீண்டும் அவ்விடத்தை கூர்மையாக பார்க்க உதயின் உணர்வை அவதானித்துக் கொண்டிருந்த தளிர் சற்று குனிந்து அவனுக்கே மட்டும் கேட்கும் விதமாக, நான் தான் சொன்னேனே நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு என்று புன்முறுவலோடு பார்க்க இன்னுமே நம்ப முடியாமல் மீண்டும் வளையல் சென்று சேர்ந்த இடத்தை உதய் உற்று பார்க்க அங்கு அவன் பெயரை அழகாக செந்தமிழில் எழுத செய்திருந்தாள். இத்தனை நேரம் அவன் அவள் அருகே அமர்ந்து பார்த்ததால் உதயால் எளிதாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது அவள் எதிரே அமர்ந்து வளையல் போடுகையில் தெரியும் வண்ணம்தான் எழுத சொல்லியிருந்தாள். உதய் அடுத்தடுத்து ஒன்று போலவே அமைந்திருந்த டிசைனில் இப்போது கவனம் கொள்ள அடுத்ததாக அவன் பெயர் சுந்தர தெலுங்கில் எழுதப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, உதய் வளையலை ஏற்றிவிட்ட இடம் தொடங்கி அவள் மணிக்கட்டு வரை உதயாதித்தனின் பெயரை வெவ்வேறு மொழிகளில் டிசைனினுள் எழுத செய்திருந்தாள் இளந்தளிர். அதிலும் தமிழில் தொடங்கி ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு என்று கிட்டத்தட்ட 15 மொழிகளில் அவன் பெயரை எழுதியிருக்க சிலவற்றை கண்டுபிடித்தவன் மற்றவையும் அவன் பெயரே என்பதை கண்டு கொண்டு நெஞ்சம் ததும்ப தளிரை பார்த்திட அவன் பார்வையில் சிவந்த கண்ணங்களோடு துடித்த இதழ்களை கட்டுப்படுத்தி கொண்டு, எப்படி இருக்கு என்று புன்னகையோடு புருவம் உயர்த்தி இருந்தாள் இளந்தளிர். அதை கண்ட உதயின் மகிழ்ச்சியின் அளவை வார்த்தை கொண்டு வடிக்கவும் வேண்டுமா என்ன? அதுவும் தமிழில் தொடங்கி இறுதியில் ஆங்கிலத்தில் முடித்திருந்தவள் இடையில் கொரியன், சைனீஸ், ரஷ்யன் என்று தன் பிடித்தத்தை அறிவிக்க உலக மொழிகளையும் துணைக்கு அழைத்திருந்தாள். இத்தனை நாட்கள் தன் மீது அவளுக்கு பெரிதாக நாட்டமில்லையோ என்று ஐயம் கொண்டிருந்தவனை இப்போது முழுதாக தளிர் கொள்ளை கொண்டது சிறுக சிறுக சிதறிய உதைக்கு இறுதியில் மூச்சு முட்டி போனது. மூச்சை இழுத்து வெளியிட்டவன் அடுத்து வளையலை போடாமல் அவன் பெயரை மேலிருந்து கீழ் மென்மையாய் வருடிட சிலிர்த்த தளிர், உதய் என்ன பண்றீங்க என்று நெளிய தொடங்கிவிட்டாள். மாப்பிள, என்னடா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, வளையல போடு என்றவனின் குரல் உதைக்கு கேட்கவே இல்லை. மகனின் பார்வை தளிரை விட்டு அகலாமல் இருப்பதை கண்ட ஜெகா பல்லை கடித்து கொண்டு, ஆதி அடுத்த வளையல போடு என்று சப்தம் கொடுத்த போது மீளாதவன் அது நேரம் வரை வருடி கொண்டிருந்த அவள் வழக்கரத்தை உயர்த்தி முத்தமிடுவதற்காக தன் உதட்டின் அருகே கொண்டு செல்ல பதறி போனாள் தளிர். யாரும் அறியா வண்ணம் அவன் கையை பிடித்து கீழிறக்கியவள், உதய் பிளீஸ் வளையல் போட்டு விடுங்க, எல்லாரும் நம்மதான் பாத்துட்டு இருக்காங்க என்றாள் மெல்லிய குரலில். ஜெகா மீண்டும் ஒரு முறை, ஆதி நேரமாச்சு வளையல போடு என்ற போதும் உதய் மீண்டான் இல்லை. அவனை உலுக்கிய சரவணன், என்ன மாப்பிள பேரை கண்டுபிடிச்சிட்டியா என்று சந்தேகமாக கேட்க ஆம் என்றவன் முகம் கொள்ளா புன்னகையோடு அவள் கையை பிடித்து தன் பெயரை காண்பிக்க அனைவருக்கும் ஆச்சரியம். எங்க காட்டுங்க, இவ்வளவு நேரம் தேடினோம் கிடைக்கவே இல்லையே என்று எல்லோரும் தளிரை சூழ்ந்து கொள்ள, அக்கா எதிரில் உட்காந்து பார்த்தா தெரியற மாதிரி டிசைன் பண்ண சொல்லிருக்கா, பக்கத்துல இருந்து பார்த்தா வெறும் மெஹந்தி டிசைன் மாதிரி தான் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது, இப்படி வந்து பாருங்க தெரியும் என்று உதய் தள்ளி உட்கார்ந்தான். அதை கண்ட ராஜியின் முகம் இருக அவருக்கு மேலாக ஜெகாவின் முகம் கருத்து சிறுத்து போயிருந்தது. நிவியும் சுஜியும் அவள் எதிரே அமர்ந்து, மலையாளத்துல கூட எழுதிருக்கியா அனி, இது கொரியன் தானே என்று நிவி கேட்க அவள் பின்னே இருந்த ராகவன், இதோ இது கன்னடா, இது மராத்தி, இது என்ன மொழி தளிர் என்று கேட்க எந்தெந்த மொழி என்று முகம் மெளிர தளிர் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வந்தாள். அதை கண்ட ராஜி, என்னடி இது எங்கே நடக்காத கூத்தால இருக்கு, ஏன் ஒரு இடத்துல எழுதுனா போதாதா, கை ரொப்பி எழுதணுமா என்ன, உன் பொண்ணுங்க என்ன அப்படியா எழுதி வச்சாங்க, எழுதுனத கொஞ்சமும் வெக்கமே இல்லாம
எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு இருக்கா. ச்சே, இதெல்லாம் கட்டிக்கிட்டு ஆளணும்னு நம்ம விதிடி என்று முணுமுணுத்த ராஜியின் பார்வை மொத்தமும் தளிரிடம். யார் கண்டா? புள்ளைய மயக்க இங்க மட்டும்தான் எழுதியிருக்காளா இல்ல வேற எங்கே எழுதியிருப்பாளா என்ற யோசனையோடு தளிரை அவசரமாக ஆராய்ந்த ராஜி, நான் தான் சொன்னனே, ஆதிக்கு போன் வந்து இங்க கிளம்புறான்னு சொன்னப்பவே. இவதான் வர சொல்லிருப்பான்னு நீ தான் நம்பல. இப்ப பாத்தியா? நல்ல வேலை நாம வந்ததால இவ அடிக்கிற கூத்து தெரிஞ்சது. இல்ல என்ன ஆயிருக்கும் என்று ராஜிதான் உதய் சுஜியின் வீட்டிற்கு கிளம்புகிறேன் என்றதும் தங்கை மூலமாக அம்பலவாணனிடம் பேச செய்திருந்தார். என்ன இருந்தாலும் நம்ம மருமக, நாமளே ஆசீர்வாதம் செய்யலனா எப்படி என்று ஜெகாவின் வார்த்தையை நம்ப மறுத்த கணவரிடம், எனக்கு நம்ம பையன் வாழ்க்கை மட்டும் இல்ல, நீங்களும் உங்க நிம்மதியும் முக்கியம். இனிமே தளிர நான் எதுவும் பேச மாட்டேன். இப்ப நம்புறீங்களா என்று கிளப்பிக் கொண்டு இங்கே வந்திருந்தார். ஆமாக்கா, நீ சொன்னது நல்லதா போச்சு என்றவரின் பார்வை தளிரை வருடி கொண்டிருந்த மகனின் கருத்தில் நிலைக்க, அப்படி என்ன வீம்பு? என் பையன் எத்தனை முறை கேட்டும் வாயை திறக்கலையக்காவ. ஆம்பளைய கெஞ்ச வர்றா, காலை பிடிக்க வைக்கிறா, இதெல்லாம் என்ன பழக்கம் என்று அதிருப்தியோடு தளிரை பார்க்க, அடி போடி அங்க பாரு என்று உதய் தளிரை சுட்டிக்காட்டிய ராஜி, பாத்தியா இப்ப நீ சொல்றத கூட கேட்காத அளவு ஆதியை எப்படி வசியப்படுத்தி வச்சிருக்கானு. மகராசி வீட்டுக்கு வந்தப்புறம் உன்னை என்னையும் எங்க வைக்க போறாளோ என்று ராஜி தங்கைக்காக வருத்தம் கொள்ள, அவரும் மகன் தன் வார்த்தையை மதிக்காததில் கொதித்து போயிருந்தார். பின்னே தளிர் அம்பலவாணன் தேர்ந்தெடுத்த மணமகள் என்று எண்ணியிருந்த ஜெகாவுக்கு அன்று சுஜி சொன்னது போல, ஒருவேளை மகன் இவளை காதலிக்கிறானோ, அதனால்தான் திருமணத்தில் இத்தனை ஆர்வமாக கலந்து கொள்கிறானோ என்று சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளவே இங்கே வந்தவருக்கு உண்மை என்ன என்பதை இத்தனை பேர் கூடியிருக்கையில் சபீனா விம்பார் கொண்டு உதய் துல்லியமாக விலக்கிவிட்டதில் அத்தனை கோபம். கலக்குறீங்க அண்ணி என்று நிவி இன்னுமே அவள் கைகளை வியப்புடன் பார்க்க, ராகவன் மகிழ்வோடு நண்பனை அணைத்துக் கொண்டான். இதுக்குதான் என் தம்பிய வளையல் போட்டு விட சொன்னியா என்று சுஜி தளிரின் தோளில் இடிக்க, தளிரிடம் வெட்க புன்னகை. வாவ், மாமா நேம் இங்க இங்கிலீஷ்ல இருக்கு, நானும் கண்டுபிடிச்சிட்டேன் என்று குழந்தைகள் குதூகலிக்க, அனைவரின் முகத்திலும் சொல்லில் அடங்கா மகிழ்ச்சி. என் தம்பி முகத்துல என்னைக்கும் இல்லாத சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டு தளிர், ரொம்ப தேங்க்ஸ் என்று சுஜி தளிரை அணைத்து கொள்ள, மறுபுறம் அணைத்த நிவியோ ஒருபடி மேலே போய் அவள் கன்னத்தில் முத்தமிட, அவளை தொடர்ந்து வைஷு கௌஷிக்கும் தளிருக்கு முத்தமிட்டனர். பார்வையால் தளிரை வருடி கொண்டிருந்த உதயை கண்டு, யார் கண்ணும் பட்டுடாம இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் என்று சரவணனின் பாட்டி இருவரையும் நெட்டி முறிக்க, ராஜியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. குழந்தைகள் முதற்கொண்டு அனைவரும் பார்த்து முடிக்க அடுத்தடுத்த வளையல்களை ஏற்றியவன் இடக்கரத்தை பிடித்து அதிலிருந்த மொழிகளில் ரசனையோடு தன் விழிகளை நிலைக்க விட, அவனை நிதானமாக ரசிக்க விடாமல், உதய் சீக்கிரம் போடு என்று மற்றவர்களின் குரல் வரவும் வேகமாக போட்டுவிட்டவனுக்கு அவள் கையை விடும் எண்ணம் சுத்தமாக இல்லை. தன் கரத்தில் கூடிய அழுத்தத்தில் உதய் என்று தளிர் தத்தளிக்க, அண்ணி கண்டிப்பா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல, எங்க அண்ணா ரொம்ப லக்கி, பாட்டி திருஷ்டி கழிக்கணும்னு சொல்றாங்க வாங்க என்று நிவி அவளை காப்பாற்றி இருந்தாள். நேரம் சென்றதே தெரியாத வகையில் அனைவரின் மனமும் முகமும் மகிழ்ச்சியில் பூரித்திருக்க, தளிரின் மருதாணி குறித்து குழந்தைகள் இளையவர்கள் மட்டுமல்லாமல் பெரியவர்களும் நிறைவுடன் பேசிக் கொண்டிருந்தனர். நம்ம உதய் குணத்துக்கு ஏத்த மாதிரி அருமையான பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சமந்தி என்று ராகவனின் தந்தை அம்பலவாணனிடம் சொல்ல, அவரோ புன்னகையுடன் மகனை பார்த்தார். ஆனால் உதயின் பார்வை உணவை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த தளிரின் மீதிருந்து அகல மறுக்க, கைபேசி அழைப்பு அவனை மீட்டிருந்தது. சொல்லு செல்வம் என்றவாறு உதய் வெளியில் செல்ல, மாமா சாப்பாடு ரெடி, எல்லாரும் வாங்க. வாங்கப்பா என்று சுஜி, உதய் சாப்பிடாம எங்கப்பா கிளம்பிட்டான்? முக்கியமான கால் வந்ததுமா, பேசிட்டு வந்துருவான், நீ வா என்று மகளுடன் செல்ல, தளிர் நிவி அனைவருக்கும் பரிமாற தொடங்கினார். சுஜி வைஷு கௌஷிக்கை ஒன்றாக அமர வைத்து ஊட்டியவள் இறுதியாக இருவருக்கும் பாயசத்தை கொடுத்து, ஒழுங்கா சண்டை போடாம குடிச்சிட்டு டம்ளரை கழுவி என்கிட்ட குடுக்கணும், புரிஞ்சுதா என்று மிரட்டிவிட்டு டைனிங் டேபிளுக்கு சென்றாள். நிவி நீ உட்காரு என்று தங்கையை அமர்த்தி பரிமாறியவள், தளிர் உதய் கால் பேசி முடிச்சுட்டானான்னு பார்த்து கூட்டிட்டு வா, நீங்களும் உட்கார்ந்துப்பீங்க என்று சொல்லவும், அம்பலவாணனுக்கு அப்பளத்தை எடுத்து வைக்க கிளம்பிய அதே நேரம் மீண்டும் கௌஷிக்கும் வைஷுவும் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு வந்தவர்கள் இறுதியில் டைனிங் டேபிளை சுற்றி வந்தது. காப்பாத்துங்க மாமி என்று தளிரை பிடிக்க முற்பட, வைஷுவின் கைப்பட்டு தளிரின் புடவை முழுக்க ரசம் கொட்டிவிட்டது. அதோடு அவள் பின்னே வந்த கௌஷிக் டம்ளரில் இருந்த நீரையும் வைஷு மீது ஊற்றுவதற்கு பதில் தளிர் மீது ஊற்றிவிட்டான். வர வர உங்க சேட்டை அதிகமாயிடுச்சு, என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டீங்களா
அம்மா, டம்ளர் வாஷ் பண்றப்போ கௌஷிக் வேணும்னே என் மேல தண்ணி ஊத்திட்டான். இல்லம்மா, இந்த அக்கா பொய் சொல்றா. நான் டேப் ஓபன் பண்ணி வாஷ் பண்றப்போ என் மேலயும் தண்ணி பட்டுடுச்சு. அக்கா ஏன் என் பக்கத்துல நிக்கணும்? வாஷ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. நீ ஏண்டி கிளம்பாம அவன் பக்கத்துல நின்ன? அவன் ஒழுங்கா வாஷ் பண்றானு பாக்குறதுக்கு வெயிட் பண்ணம்மா. ஆனா அவன் என் மேல ஊத்திட்டான். அதான் நானும் ஊத்துனேன். அவன் செய்தா நீயும் செய்வியா? உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்ல என்றவர் மகனை இழுத்து அவன் முதுகில் ஒன்று வைத்து, அவ உன்னை வாஷ் பண்ணதானே நின்றுக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியும் அதென்ன அக்கா மேல தண்ணி ஊத்துறது? உங்களால மாமி சாரி நனைஞ்சிருச்சு. இப்படி செய்தா எந்த கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வருவாங்க? இனி மாமி இங்க வரவே மாட்டாங்க, பாத்துக்கோ என்று சுஜி கண்களை உருட்ட கௌஷிக் அவரிடமிருந்து நழுவி வெளியில் ஓடிவிட்டான். ஆனால் வைஷுவிற்கு சாமர்த்தியம் போதாமல், சாரிமா, சாரி மாமி, இனி இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நீங்க வீட்டுக்கு வராம இருக்காதீங்க என்று விட்டால் அழுது விடுபவள் போல் இருந்தாள். 10,000 டைம்ஸ் சாரி மாமி என்று மீண்டும் மன்னிப்பை யாசித்தாள். அச்சோ விடுங்க அண்ணி, குழந்தைங்க தானே, சாரி மாத்தனா ஆச்சு, அதுக்கு ஏன் அவளை அளவுறீங்க என்று தளிர் வைஷுவை அனைத்து தேற்றினாள். அவளை விடு, இப்படித்தான் கொஞ்ச நேரம் மூச்சையை தூக்கி வச்சிருப்பா, அப்புறம் சரியாகிடுவா. சரி நீ வா என்று சுஜி மாடிக்கு அழைத்து செல்ல, அண்ணி இந்த புடவையை கட்டுங்க என்று தான் எடுத்து வந்த சீர்வரிசை தட்டை கையோடு கொடுத்து அனுப்பினாள். சென்னைக்கு சென்ற போதே சீர் செய்வதற்கு சுஜி தளிரை அவளுக்கு பிடித்த புடவையை தேர்ந்தெடுக்க சொல்ல, தென்றலும் நிவியும் அங்கிருந்த மயில் வர்ண புடவையை காண்பித்து அது தளிருக்கு அட்டகாசமாக பொருந்தும் என்றதில் அதே எடுத்து கொண்டாள். அதே சமயம் நிவியும் அன்னைக்கு பரிசலுக்கு விரும்பி அவளுக்கு பிடித்த பட்டை தேர்ந்தெடுக்க சொல்ல, அடுத்த 10வது நிமிடம் தளிர் கையில் இருந்த புடவையை கண்டு, என்ன காம்பினேஷன் தளிர் இது என்று சுஜி வியந்தாள். பின்னே பட்டுப்புடவையாக இருந்தாலும் இது போன்ற அடர் நிறங்களை பெரும்பாலும் அவளை தவிர்த்து விடுவாள். லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ப புடவை எடுப்பவளுக்கு அவள் தேர்வு ஆச்சரியம் கொடுக்காமல் வேறென்ன செய்யும்? அண்ணி, உதயாதித்தன்னா சூரியன் தானே என்று தளிர் கேட்க, தென்றலும் நிவியும் ஆச்சரியத்தில் விரிந்த விழிகளோடு, அக்கா, அண்ணி அண்ணாவையும் அண்ணியும் டினோட் பண்ற காம்பினேஷன்ல புடவை எடுத்திருக்காங்க என்று பார்டரின் நிறத்தை சுட்டி காட்ட சுஜியால் அவள் ரசனையை மெச்சாமல் இருக்க முடியவில்லை. தளிர் இதை உதய்க்கு சர்ப்ரைஸாக வைக்க நினைத்திருக்க, நிவியோ சந்தோஷத்தில் அண்ணனுக்கு அழைத்து சொல்லிவிட்டாள். அரைக்கதவை திறந்து தளிரிடம் துண்டை கொடுத்த சுஜியிடம், எதுக்கு நீ குளிச்சுட்டு டைம் ஆகிடாதா? நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாரி மாத்திடுறேனே. அதெல்லாம் ஒன்னும் நேரம் ஆகிடல தளிர், ராகு காலம் முடிச்சுதான் கிளம்ப முடியும். எப்படியும் இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியும் கேட்காம உதய்க்கு பிடிச்ச ஸ்வீட்டாவது செய்யறேன்னு கிச்சன்ல நின்னுட்ட. வீட்டுக்கு போய் நீ குளிச்சு ரெடியாக நேரம் ஆகிடும். அதனால இங்கேயே தலைக்கு ஊத்திக்கோ, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் கிளம்பணும்னா பியூட்டிஷியன் ரெடி பண்ண நேரம் சரியா இருக்கும் என்றதும் சரிங்கண்ணி என்றவள் குளிக்க சென்றாள். பிரச்சனை என்று செல்வம் அழைத்திருக்க அதை தொட்டு மேலும் சில அழைப்புகளை பேசி முடித்து உள்ளே வந்த உதயின் கண்கள் தளிரை தேட, அதை கண்டு கொண்ட ராகவன், என்ன மச்சான், யாரோ தீவிரமா தேடுற மாதிரி தெரியுது என்று தோளில் கை போட்டு சிரிப்போடு கேட்கவும், ஏன் உனக்கு தெரியாதா? எல்லாம் என் நேரம்டா. சரி சொல்லு, தளிரங்க என்று கேட்டதும் நடந்ததை சொன்னவன், சரி நீ சாப்பிடவா என்றான். சாப்பாடா என்று உதயின் கண்கள் தூரத்திலிருந்தே டைனிங் ஹாலை ஒருமுறை வலம் வர, பெரியவர்கள் அனைவரும் உணவில் கவனமாக இருந்தனர். மச்சான் நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு யாரும் மாடிக்கு வரக்கூடாது, அது உன் பொறுப்பு, முக்கியமா வைஷுவும் கௌஷிக்கும் என்று உதய் சீட்டி அடித்துக் கொண்டே மாடியேற அவன் கையை பிடித்து நிறுத்திய ராகவன் நண்பனின் மனம் அறிந்து, டேய் நில்லுடா, இவ்ளோ பேர் இருக்காங்க, உன் இஷ்டத்துக்கு கிளம்பிட்ட, யாராவது பார்த்துட்டா என்னாகிறது என்று ராகவ் அவனை கட்டுப்படுத்த பார்க்க, பெயரை பார்த்ததுமே அத்தனை பேர் முன்னிலையில் அவளை அள்ளி எடுத்து முத்தாடு துடித்த உதய் தன் கட்டுக்குள்ளேயே இல்லாதிருக்கும் நிலையில் இப்போது நண்பனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு விடுவானா என்ன? ராகவனின் கையை உதறிவிட்டு மாடி ஏறிவிட்டான். என் பொண்டாட்டிய பார்க்க தானட போற, யார் பார்த்தா என்ன, எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ. மச்சான், யாராவது உன்னை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்ல என்று மாடியை பார்த்த வண்ணம் ராகவ் புலம்பிக் கொண்டிருக்க, அவன் வெளிவட்டத்தில் மாடியேறிய வைஷுவும் கௌஷிக்கும் விழ பதறி சென்று அவர்களை பிடித்து கொண்டான். எங்கடா போறீங்க? விடுங்க சித்தா, இந்த வைஷக்கா ஓவரா பண்றா. நான் மாமி கிட்ட அவளுக்கு இம்போசிஷன் கொடுக்க சொல்லணும், அப்பதான் என் வழிக்கு வரமாட்டா என்று கௌஷிக்கும், விடுங்க சித்தா, அவனை 2 டைம்ஸ் அடிச்சான், நான் மேம் கிட்ட சொல்லி அவனை 4 டைம்ஸ் அடிக்க வைக்கணும் என்று இருவரும் நிமிர, டே கொஞ்சம் அமைதியா இருங்கடா. முடியாது சித்தா, இவனால்தான் மேம் எங்க வீட்டுக்கு வராம போயிருப்பாங்க. அவனுக்கு அடி வாங்கி குடுக்கல, என் பேர் வைஷ்ணவி சரவணன் இல்ல என்று வைஷு பல்லை கடித்தாள். ஐயோ, நீங்கப்பா இங்க போக கூடாது, தயவு செஞ்சு என் கூட வாங்க, உங்க பஞ்சாயத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்
ஏன் சித்தா என்றனர் இருவரும் கோரஸாக. சொல்றேன்டா, ஆனா எந்த கேள்வியும் கேட்காம அமைதியா கூட வாங்க, அப்போதான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் என்று இருவரையும் வெளியில் அழைத்து சென்றவன் மறக்காமல் நிவியை அழைத்து உதய் மாடிக்கு சென்றிருப்பதை சொல்ல பதறி போனவளின் பார்வை ஹாலில் வந்தமர்ந்த ஜெகா ராஜியை சென்றடைந்தது. நல்ல வேளை சுஜியின் மாமியாரிடம் பவ்யமாக பேசிக் கொண்டிருந்தவர்களின் கவனம் இங்கு இல்லை. இத்தனை பேர் இருக்கப்ப ஏங்க அப்படி, நீங்களாவது சொல்லலாமே, ஏற்கனவே என்று நிவி பரிதவிக்க. ஏண்டே, உங்க அண்ணன் நான் எதை சொல்லி கேட்டிருக்கான்னு நீ என்ன கேள்வி கேக்குற? வாங்கிட்டு போன வலையில தளிர் போட்டுக்காததுல அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு முன்னருந்தே எங்க தளிருக்கு அவனை பிடிக்காம உங்க அப்பாவுக்காக சம்மதிச்சதோ, லைஃப் எப்படி இருக்குமோன்னு புலம்பிட்டு இருந்தவன் தளிர் கை முழுக்க பேரை பார்த்ததுல துள்ளி குதிக்கலே தவிர அவ்வளவு சந்தோஷம்டி. நிவி, அவன் முகத்தை சரியா நீ பாக்கல, ஆனா நான் பார்த்தேன் என்றவனின் முகத்தில் நண்பன் கொண்ட மகிழ்ச்சியை வெஞ்சிய மலர்ச்சி. நிஜமா தளிர் எழுதியிருந்ததை பார்த்து நமக்கே அவ்வளவு சந்தோஷம், அவனுக்கு இருக்காதா? இப்ப தளிர் தனியா போயிருக்குன்னு சொல்லவும் நான் சொல்றதை கேட்காம கிளம்பிட்டாண்டி. அதெல்லாம் சரிங்க, அண்ணாவை யாரும் பாத்துடலையே. இல்ல நிவி, சரி, இவங்களை நான் பாத்துக்கிறேன், நீ யாரையும் இங்க போக விடாத. முடிஞ்சா கொஞ்ச நேரம் கழிச்சு தளிருக்கு போன் பண்ணி கிளம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கீழே வர சொல்லிடு என்றவன் தன்னிடமிருந்து நழுவிய கௌஷிக்கை பிடித்து தோளில் போட்டுக்கொண்டு வைஷுவோடு வெளியேறினான்.